என்ன பானு சொல்ற? உன்னால சென்னை வர முடியாதா? அசோக் கோபம் பாதி வேதனை பாதியாக கேட்டான். நகைப்பூச்சி போட்டு கொண்டிருந்த பானு நிதானமாக சொன்னாள். ஆமா, உங்க அம்மாவுக்கு சிகிச்சையை செய்ய நான் வேலையை மாற்றிக்க முடியாது. கோபத்தை அடக்கிக் கொண்டு அசோக் சொன்னான். சேர்ந்து இருந்தா சிகிச்சையா? இதோ பாருங்க அசோக், வீணான ஆர்கியூமெண்ட் வேண்டாம். என்னால் என் வேலையை சென்னைக்கு மாற்றிக்க முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்கலாம்னு சொன்னியே. நீங்கள் கூட தான் எத்தனையோ சொன்னீங்க. அத்தனையும் நடந்துடுச்சா என்ன? பானு, இதோ பாருங்க, இப்போ தான் ஹனிமூன் முடித்து ஊர் திரும்புகிறோம். நீங்கள் வேணால் உங்கள் வேலையை மாற்றிட்டு சென்னை போங்க. நான் இங்கேயே பெங்களூரிலேயே இருக்கேன். அசோக் எதுவும் பேசவில்லை. இருவரும் பெங்களூரில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து காதலித்து பெரியோர்கள் சம்மதத்துடன் திருமணம் முடிந்து எல்லாம் கூடி வருகிற வேளையில் இது என்ன குழப்பம்? அசோக் தன் தாயை நினைத்து கொண்டான். அம்மா, நீ இப்படி தனியாக இந்த கிராமத்திலே இருக்க வேண்டாம். வீட்டை வித்துடு. வேண்டாம் அசோக், நீயே பேச்சுலர் குவார்ட்டர்ஸில் மெஸ்ஸில் சாப்பிட்டுட்டு இருக்க. உனக்கு கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம். எனக்கு சென்னையிலே ப்ரொமோஷனோட வேலை உறுதியாயிடுச்சு. சரி, நீ முதல்ல சென்னை வா, அப்புறம் பார்க்கலாம். சென்னை தாண்டி வேளச்சேரி பக்கத்தில் ஒரு இரண்டும் கெட்டான் ஊர் அது. அங்கே இவர்களின் பூர்வீக வீடு ஒன்று இருக்கிறது. அம்மா அங்குதான் இருக்கிறாள். இப்போதுதான் டெவலப்பர்களின் கண்களில் இந்த இடம் தென்பட்டிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக பிளாட் கட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் குப்பைகளை எரித்து கொண்டிருப்பதால் ஒரே புகைமயம். ஆஸ்துமா வியாதிக்காரர்களுக்கும் ஒத்து வராது. ஆனாலும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருந்தார்கள். திருமணத்திற்கு பின் நிலைமை மாறி அம்மா தன்னுடன் வர சம்மதிப்பாள் என்ற எண்ணத்தில் புதிதாக வளர்ந்து வரும் சோழிங்கபுரத்தில் ஒரு பிளாட் புக் செய்திருக்கிறான் இவன். திருமணம் ஆகிவிட்டது. ஆனால் இவன் நினைத்த இரண்டாவது வேலைதான் நடக்கவில்லை. இப்போது பானு வேறு முட்டுக்கட்டை போடுகிறாள். உங்கள் அம்மா தனியாக இருந்தால் என்ன? எங்கள் அம்மா கூட தான் மும்பையிலே தனியாக தான் இருக்கா. உங்கள் அம்மாவுக்காவது அக்கம் பக்கம் மனுஷ உதவி இருக்குது. இதோ பார் பானு, உங்கள் அம்மா எங்கள் அம்மான்னு பிரித்து பேசாத. தாய்மைங்கிறது எல்லாருக்கும் பொது. வேண்டாங்க, அப்படி அம்மா கூட தான் இருக்கணும்னு இருந்தால் ஏன் பெங்களூர்லேயே வந்து வேலை பார்த்தீங்க? ப்ளீஸ், இந்த டாப்பிக்கை இதோடு விட்டுடுங்க. தப்பு இவளை காதலித்தது. தப்பு. திருமணத்திற்கு பிறகு வேலையை மாற்றிக்கொண்டு சென்னை போய்விடலாம் என்று நினைத்தது அதைவிட தப்பு. தன்னுடன் தன் தாயும் இருப்பாள் என்று நினைத்தது எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய தப்பு. ஆனால் அம்மா எதையும் எதிர்பார்க்கவில்லை. ஏன் என்று கேட்கவில்லை. பறவைகள் தம் சிறகுகளை சுமையென்று நினைக்கின்றனவா? செடி தன் கனிகளை சுமையென்று நினைக்கிறதா? ஆனால் பானு தன் கடமைகளை கூட சுமையாக நினைக்கிறாள். பெங்களூரின் ராஜராஜேஸ்வரி கோவிலில் திருமணம் முடிந்து ஏதோ ஒரு ஹோட்டலில் ரிசப்ஷனும் முடிந்த பிறகு மண்டபத்தில் அவர்களை வாழ்த்தியதுடன் அந்த தாய் தன் கடமையை முடிந்து தன் கூண்டுக்குள் சென்று விட்டாள். இவனுக்கு தான் மனசாட்சி அடித்து கொண்டது. தனி மனுஷியாயிருந்து வாழ்வில் பல தோல்விகளை சந்தித்து வெற்றி கண்டவள் இவன் தாய். படிப்பறிவில்லாத அவள் தன் அனுபவ அறிவால் பல பிரச்சனைகளை வெற்றி கொண்டிருக்கிறாள். வாழ்வின் துருப்பிடித்த பக்கங்களை தூக்கி எறிந்தவள் அவள். வேரும் நீரும் செடி வளர போதுமானவை என்று உணர்ந்தது. அன்பு நீரையும் மன உறுதி என்கிற ஆணி வேரையும் நம்பி மரமாக வளர்ந்தவள். வாழ்வின் முயற்சியின் பக்கங்களை புரட்டியவள். பையன் பிறந்த பிறகும் கூட போஸ்டலில் கல்வி பயின்று பட்டம் பெற்றவள். சின்ன சின்ன வாக்கியங்களை சிறு சிறு புத்தகங்களாக போட்டவள். அந்த அனுபவ வாக்கியங்கள் அனைவருக்கும் பிடித்திருந்ததில் அதிசயமில்லை. சமையல் கலையை மட்டுமே நம்பி புத்தகம் வெளியிட்ட மீனாட்சி அம்மாள் மீனாட்சி இல்லத்தை உருவாக்கினாள் என்றால் இவளால் தன் இல்லத்தை அன்பு மகனை உருவாக்க முடியாதா என்ன? முயற்சி என்பது விதை. முளைத்தால் மரம், இல்லை என்றால் உரம். இவளுள் அனுபவங்கள் உரமாகி கிடந்தன. அதனால்தான் அசோக் ஒரு பெண்ணை காதலிப்பதாக சொன்னபோது
கருத்து மாற்றம் ஏதுமின்றி அதை ஏற்றுக்கொண்டாள். இனி அசோக் சோர்ந்து போனான். இனி பானுவிடம் பேசி பயனில்லை. சனி ஞாயிறுகளில் இவன்தான் தன் தாயை போய் பார்த்துவிட்டு வந்தான். போகும்போது நிறைய பலகாரங்கள் ஸ்வீட் வாங்கி போவான். அம்மாவுக்கு பூசணி அல்வா பிடிக்கும். டம்ரூட் அல்வா வாங்கி போவான். பானுதான் அனைவருக்குமே அல்வா தருகிறாளே, பானு வரலையா என்று அம்மாவும் கேட்க மாட்டாள். அவளுக்கு தெரியும், நடக்காததை கனவு காணும் தாய் அல்ல அவள். அன்று அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்று தகவல் வர இவன்தான் லீவு போட்டுவிட்டு கிளம்பினான். எனக்கு ஆபீஸில் ஆடிட்டிங் இருக்கு, என்னால் வர முடியாது என்று பானு சொல்லிவிட்டாள். இதுவே அவள் தாய்க்கு ஏதாவது நடந்தால் இப்படி இருப்பாளா? வேண்டாம், எல்லோரும் நன்றாக இருக்கட்டும். அம்மாவுக்கு லேசான அட்டாக். இவன்தான் 10 நாட்களாக மருத்துவமனைக்கும் வீட்டிற்குமாக அலைந்தான். டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டிற்கு வந்தபோது அவன் சொன்னான், இனிமே நீ தனியாக இங்கே இருக்க வேண்டாம், என்னோடு பெங்களூர் வந்துடு என்றான் அசோக். வேண்டாம்ப்பா, ரெஸ்ட்லேயே இருந்தா எல்லாம் சரியாயிடும். அதான் இத்தனை நாள் இருந்தாச்சு, பேசாமல் ஊருக்கு போ. அதான் நாள் ஏற்பாடு பண்ணியிருக்கே, இன்னும் என்ன எனக்கு ஒன்றும் இல்லை. இவன் வேதனையுடன் ஊர் திரும்பினான். அம்மாவிற்கு வேலைக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரம் மருந்துகள் எல்லாவற்றையும் ஷார்ட் போட்டு அந்த ஆயாவிடம் சொல்லிவிட்டு கிளம்பினான். வீடு நிசப்தமாக இருந்தது. பானுவிற்கு என்னவாயிற்று? பேசாமல் கிளம்பி மும்பை போய்விட்டாளா? கையில் இருந்த டூப்ளிகேட் சாவி மூலம் வீட்டை திறந்தான். பானு எங்கே? பெட்ரூமில் யாரோ முணங்கும் சப்தம். பானு பெட்ரூமில் போர்த்தி படுத்திருந்தாள். என்னாச்சு பானு? எனக்கு என்ன ஆனால் என்ன, உங்கள் அம்மா நல்லா இருக்காங்களா? என்ன பானு இப்படி பேசுகிற? அட்டாக் வந்த அம்மாவை பார்க்க போனது தப்பா? தப்பே இல்லை. உங்ககிட்ட வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? இவனுக்கு எரிச்சலும் கோபமும் வந்தது. அப்போது டெலிஃபோன் கூப்பிட்டது. இவன் பேசினான். மறுமொழியில் ஒரு லேடி டாக்டர். ஓ மிஸ்டர் அசோகா, கன்கிராட்ஸ், நீங்கள் அப்பாக போகிறீங்க. பட் உங்கள் ஒய்ஃப் அனிமிக்காக இருக்காங்க. சில மாதங்களுக்கு பெட் ரெஸ்ட் தேவை. நான் மெடிசன் எல்லாம் ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். டேக் கேர். இவனுக்கு மகிழ்ச்சி, அதிர்ச்சி. பானுவின் கரங்களை முத்தமிட்டான். ரெஸ்ட் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இல்லாவிட்டால் தட்டாமாலை சுற்றியிருப்பான். பானு சொல்கிறதை கேளு, பேசாமல் இந்த வேலையை விட்டுடு. அவன் முடிப்பதற்குள் பானு மறுத்தாள். முடியாது, இந்த வேலை விட முடியாது. நல்ல சம்பளம், இந்த வேலை கிடைக்காது. 2 மாதம் ரெஸ்ட்டு எடுத்துட்டு அப்புறம் மெட்டர்னிட்டி லீவுக்கு அப்ளை பண்ணி சமாளிக்கலாம். குழந்தையையும் வச்சுட்டு நீ எப்படி ஆஃபீஸ் போவ? பேசாமல் அம்மாவை, இதுதான் சாக்குன்னு உங்கள் அம்மாவை. அவசரப்படாத பானு, நான் என் அம்மாவை சொல்லலை, உங்கள் அம்மாவை வர சொல். பானு தயங்கியபடி சொன்னாள். என் அம்மா கிட்ட பேசி பார்த்துட்டேன், மன்னி கர்ப்பமாக இருக்கலாம். அம்மா அமெரிக்கா போக போகிறாங்களாம். ஃப்ளைட் டிக்கெட் கூட வந்தாச்சாம். நாட்கள், வாரங்கள், மாதங்கள், செக்கப், மருந்து, டானிக், நாட்கள் ஓடியதே தெரியவில்லை. செய்தி கேட்டு அம்மா மகிழ்ந்தாள். பானுவை பத்திரமா பார்த்துக்கோ என்றாலே தவிர நான் வரட்டுமா என்று கேட்கவில்லை. அவளுக்கு தெரியும், இங்கு அழைப்பதற்கு யாருமில்லை என்று தெரியும். அலையாதவர் வீட்டு வாசலை மிதியாதவள் அவள். ஆண் குழந்தை பிறந்தது. பட்டு குஞ்சலம் போன்று மென்மையான சருமம், பவளவாய் பிங்க் நிறத்தில் உள்ளங்கைகள். பானுவை தாயாக்கி இவனை தந்தையாக்கி மழலை அம்மா வாழ்த்துக்களுடன் பரிசு பொருட்களுடன் பிரசவ லேகியம் தானே தயாரித்து கொரியரில் அனுப்பியிருந்தாள். பிஞ்சு மதலையை வீட்டிற்கு எடுத்து வந்தபோது ஆரத்தி எடுக்கக்கூட யாருமில்லை. கண்ணீரை துடைத்தபடி பானு வீட்டில் அடியெடுத்து வைத்தாள். 1 மாதம் ஓடிவிட்டது. ஆயா ஒருத்தி வந்து குழந்தையை குளிப்பாட்டி கூடமாட உதவி செய்து வந்தாள். பானு யோசனையில் மூழ்கி கிடந்தாள். அன்று தன் கணவனிடம் தயங்கபடி வந்தாள் பானு. குழந்தையுடன் கொஞ்சிக் கொண்டிருந்த அசோக் அவளை பார்த்தான். நாளையிலிருந்து நான் வேலைக்கு போகணும், தெரியும். அதில்லை குழந்தை, அதான் வீட்டோட ஆயா இருக்காளே, அவ பார்த்துப்பா. அதில்லை,
ஆயாவோட பராமரிப்பிலே குழந்தை விட நான் தயாராக இல்லை. என்ன செய்யலாம்? ஏன் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? உங்கள் அம்மாவை இதோ பார், எங்கள் அம்மாவை இழுக்காத. அவங்க இப்போ தான் அட்டாக் வந்து குணமாயிட்டு வராங்க. அவங்களால எல்லாம் இங்கே வர முடியாது. அவங்க ஏன் இங்கே வரணும்? நாம் அங்கே போகலாம். நம்ம 2 பேரும் வேலையை மாற்றிட்டு சென்னை போயிடலாம். இவன் திகைப்புடன் அவளை பார்த்தான். ஆமாங்க, குழந்தையை ஆயாவோட பராமரிப்பில் நான் விட தயாராக இல்லை. அம்மா பார்த்துட்டா போதும், பாக்கி வேலையெல்லாம். அதுக்காக நாம் சென்னை போகணுமா? குழந்தை அம்மா கிட்டே இருக்கட்டும். நாம் சனி ஞாயிறு போய் பார்த்தா போதாதா? என்னங்க சொல்கிறீங்க? பெத்த குழந்தையை ஒரு வாரம் பார்க்காம சனி ஞாயிறு மட்டும் பார்க்க முடியுமா? இது என்ன ஆஃபீஸ் டூர் போகிற விஷயமா? காலத்தோட கட்டாயம். நான் வேலைக்கு போகிறேன். ஆனால் நான் ஒரு தாய், அதை மறந்தாடாதீங்க. என் மகனை பார்க்காம என்னால் இருக்க முடியாது. குழந்தை தூங்கிவிட்டது. அதை படுக்கையில் கிடத்திய அசோக் தன் மனைவியின் அருகில் வந்தான். பானு, இந்த குழந்தைக்கும் உனக்கும் உறவு ஏற்பட்டு ஒரு சில மாதங்களே ஆச்சு. இதையே உன்னால் தற்காலிகமாக கூட பிரிய முடியலன்னா என் தாயை நினைச்சுப்பார். 25 வருஷமா என்னை வளர்த்து ஆளாக்கியவள். உயிருக்கும் உயிராய் நேசித்து தாயாய் ஆயாவாய் தன் நேசத்திலேயும் பாசத்திலேயும் வளர்த்து நெஞ்சிலே தாளாட்டி என்னை வளர்த்த தாய். அவளால் மட்டும் தன் மகனை பிரிஞ்சு இருக்க முடியுமா? தாய்மைங்கிறது பொதுமொழி. அதன் அர்த்தம் எல்லா இடங்கள்லையும் ஒரே மாதிரி தான். அது அன்பு மொழி, பாசமொழி, நேசமொழி. அன்புதான் அதன் பரிபாஷை, பாசம்தான் அதன் இலக்கணம். புரியுதா? பானு கைகூப்பினாள். புரியுதுங்க. நாம் எப்போ சென்னை கிளம்புறோம்? தூக்கத்தில் அரிமிரட்டலில் குழந்தை சிரித்தான். சீக்கிரம். சோழிங்கபுரம் பிளாட்டில் குடிபுக நாள் பார்க்க வேண்டும். அவனுள் எத்தனையோ கற்பனைகள். முதலில் இந்த செய்தியை அம்மாவிடம் சொல்ல வேண்டும். அவன் மொபைல் ஃபோனை எடுத்த அதே நேரம் ஃபோன் கூப்பிட்டது. பேசினான். பானு, நாம் இப்போவே சென்னை கிளம்புறோம். ரொம்ப சந்தோஷங்க. என் அம்மா இறந்துட்டாங்களாம்.